Hi everyone, welcome to the third and final episode of Who Moved My Cheese. Haw realized it was natural for a change to continually occur, whether you expect it or not. நாம் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எதிர்பார்க்காமல் விரும்பாமல் இருந்தால் மாற்றங்கள் நமக்கு ஆச்சரியத்தையும் சில நேரங்களில் அதிர்ச்சியையும் அளிக்கும். Haw wrote on the wall, old beliefs do not lead you to new cheese. ஹாவுக்கு இன்னும் எந்த ஒரு சீஸையும் கண்டுபிடிக்கல, ஆனா அவர் மேஸோட பல காரிடார்ஸ்ல ஓடி எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. ஹா now realized that his new beliefs were encouraging new behavior. ஹா அவரோட புதிய நம்பிக்கைகள் புதிய நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதை உணர்ந்தார். முன்ன சீஸ் இல்லாத சீஸ் ஸ்டேஷன் சீக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா கோபத்தோட போன ஹாவோட நடவடிக்கைகள் இப்பொழுது முற்றிலும் பாசிட்டிவா மாறி இருந்தன. ஹாவுக்கு இப்ப புரிஞ்சது, when you change what you believe, you change what you do. உங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றும் பொழுது உங்கள் நடவடிக்கைகள் நிச்சயமாக மாறும் என்பதை அவர் அறிந்தார். அது எப்படி? நம்பிக்கைகள் மாறும் பொழுது நடவடிக்கைகளும் மாறும். ஒரு மாற்றம் நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பயந்து நாம் அதை எதிர்க்கலாம், அல்லது மாற்றம் நல்லது, அது நம் வளர்ச்சிக்கு உதவும் என்று நினைத்து மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம். You can believe that a change will harm you and resist it, or believe that the change will help you grow and embrace it. All depends on what you choose to believe. இவையெல்லாம் நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது. Haw wrote on the wall again, when you see that you can find and enjoy new cheese, you change course. நியூ சீஸை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும் என்பதை நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் உங்கள் பயணத்தை மாற்றுவீர்கள். ஹாவுக்கு தெரியும், if he had dealt with the change much sooner and left the cheese station C earlier, he would be in a much better shape now. தான் விரைவாக மாற்றத்தை எதிர்கொண்டு சீஸ் ஸ்டேஷன் C-யை விட்டு வெளியேறி இருந்தால் இன்று நல்ல நிலையில் இருந்திருப்போம் என்பதை ஹா உணர்ந்தார். Physically, mentally and spiritually he could have coped much better. இன்னும் சிறப்பாக அவரால் சமாளித்திருக்க முடியும். உண்மையில் ஒரு மாற்றம் நிகழும் பொழுதோ அல்லது நிகழ்ந்து விட்ட பிறகோ அதை ஏற்க முடியாமல் மறுத்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக மாற்றத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்நேரத்துக்கு நியூ சீஸை ஹா கண்டுபிடிச்சிருப்பார். மறுபடியும் அவரோட கற்பனையில் நியூ சீஸை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. மேஸ்ல இது வரைக்கும் போகாத காரிடார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிவு பண்ணார். போகும் வழியில் அங்கும் இங்கும் சில சீஸ் பீசஸ் கிடைச்சது. So he began to regain his strength and confidence. ஹா தான் எங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துள்ளோம் என்பதை பின்னோக்கி பார்த்தார். He looked back. பல காரிடார்ஸோட சுவற்றில் தன் மன உணர்வுகளை எழுதி வைத்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். ஒருவேளை தன்னோட நண்பர் ஹெம் சீஸ் ஸ்டேஷன் C-யை விட்டு வெளியேற முடிவு செய்தால் மேஸோட காரிடார்ஸ்ல பயணம் செய்யும் பொழுது தான் எழுதிய வாசகங்கள் அவருக்கு வழித்தடமாக இருந்து உதவும் என்று ஹா நம்பினார். ஹா again wrote on the wall, noticing small changes early helps you adapt to the bigger changes that are to come. சின்ன சின்ன மாற்றங்களை முன்னதாகவே கவனிப்பது பின்பு வரவிருக்கும் பெரிய மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள உதவும். ஹா தன்னோட கடந்த காலத்தை மறந்து பிரசன்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டார். மேஸோட பல காரிடார்ஸ்ல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்ததுனால தம் மேஸ்லயே ஃபார் எவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனா அவரோட இந்த பயணம் விரைவாக ஒரு மகிழ்ச்சியான முடிவுக்கு வந்தது. ஹா இது வரைக்கும் போகாத பரிச்சயம் இல்லாத ஒரு காரிடார்ல ஓடி போன போது ஃபவுண்ட் a new cheese store, cheese station N, and that was the biggest cheese store which had a great supply of cheese. சீஸ் ஸ்டேஷன் எண்ணுக்குள்ள ஹா சென்ற போது அவர் பார்த்த காட்சி அவரை திக்குமுக்காட செய்தது. ஹா was startled by what he saw. பல வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் உயரமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன. That was the greatest supply of cheese he had ever seen. அவரால் அங்க இருந்த எல்லா சீஸ் வெரைட்டிஸையும் ரெகக்னைஸ் கூட பண்ண முடியல. அவ்வளோ நியூ வெரைட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் கற்பனையா இல்ல உண்மையா என்று ஒரு செகண்ட் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரியை அங்க பார்த்தாரு. ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி ஹாவை வரவேற்றார்கள். ஹா குயிக்கா ஒரு ஹலோ சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு அவரோட ரன்னிங் ஷூஸ் எடுத்து லேஸை டை பண்ணி கழுத்துல மாட்டிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சீஸ் வெரைட்டிஸை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃப்ரெஷ் சீஸ் பீஸை எடுத்து he raised a toast, hooray for a change, மாற்றத்தை வரவேற்போம் என்று மகிழ்ச்சியாக கூவினார். தெரியாதவங்களுக்காக raise a toast என்பது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வேரோடி போன ஒரு சடங்கு, a deep rooted ritual. In an occasion, someone raise a glass, usually with wine, along with a short speech
to celebrate or to honor a person, an event or an achievement. All the others there raises their glasses, often filled with a drink, and then take a sip together. It is just a way to show good wishes and unity. நியூ சீஸை என்ஜாய் பண்ணும்போதே தான் எடை கடந்து வந்தோம், என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை நினைத்து பார்த்தார். எது அவரை மாற்றியது? வாஸ் இட் த ஃபியர் ஆஃப் ஸ்டார்விங் டு டெத்? பசியால இறந்து விடுவோம் என்ற பயமா? ஆமாம், அந்த பயம் தனக்கு நிச்சயமாக உதவியுள்ளதை நினைத்து அவர் புன்னகைத்தார். He smiled at it. பயப்படுவது நல்லது. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி கிட்ட இருந்து சில யூஸ்ஃபுல்லான லெசன்ஸையும் கத்துக்கிட்டாரு. ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி kept life simple. They did not overanalyze or overcomplicate things. When the situation changed, சீஸ் ஸ்டேஷன் சில இருந்து சீஸ் நகர்த்தப்பட்டவுடன் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரியும் அந்த மாற்றத்தோடு சேர்ந்து நகர்ந்தன. இன்னும் ஆழமா யோசிச்சார். மாற்றத்தை கையாள நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி? நம்பர் 1, keep things simple. நம்பர் 2, be flexible. நம்பர் 3, move on quickly. நம்பர் 4, over analyze பண்ணி சூழ்நிலையை ஓவர் காம்ப்ளிகேட்டட் ஆக்கி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ துவங்கும் பொழுதே நீங்கள் அவற்றை கவனித்து வந்தால் பெரிய மாற்றத்திற்கு உங்களை ஈஸியா தயார் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணிக்கணும். கரெக்டான டைம்ல நாம சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகலைன்னா ஃபாரெவர் மாற்றிக்கொள்ள முடியாமல் போகலாம். மாற்றத்திற்கு ஏற்ப நாம் மாறுவதற்கான மாபெரும் தடை நமக்குள் தான் இருக்கிறது. The biggest inhibitor to changes lies within us and nothing gets better until we change. நாம் மாறாத வரை எதுவுமே மேம்படாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நாம ரியலைஸ் பண்றோமோ இல்லையோ, நியூ சீஸ் எப்பவுமே நமக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கு. உங்களால உங்க பயத்தை வெற்றி கொள்ள முடியும் என்றால் you can definitely enjoy the adventure. Some fears should be respected as it can keep you out of the real danger. சில பயங்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் உண்மையான ஆபத்தில் இருந்து அந்த பயங்கள் நம்மை பாதுகாக்கும். On the other hand, நமது பெரும்பான்மையான பயங்கள் அர்த்தமற்றவையாக இருக்கும், irrational fears. ஏனென்றால் எங்க எப்போ நாம் மாறணுமோ அப்ப நம்மளை மாற விடாமல் அந்த பயங்கள் தடுக்கின்றன. சோ எந்த பயம் நல்லது, எது தேவையில்லாத பயம்னு செக்ரிகேட் பண்ண தெரியணும். அப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஹெம் பத்தி யோசிச்சாரு. ஹெம் சீஸ் ஸ்டேஷன் சியை விட்டு வந்திருப்பாரா, இல்ல மாற விருப்பம் இல்லாம அங்கேயே இருக்காரா? ஒருவேளை கிளம்பி வெளியில வந்திருந்தா தான் சுவற்றில் எழுதிய வாசகங்களை படிச்சிருப்பாரா? இப்படி நிறைய தாட்ஸ் அவருக்குள்ள ஓடிச்சு. இப்போ தான் கிளம்பி சீஸ் ஸ்டேஷன் சிக்கு போய் ஹெம்ம மீட் பண்ணி அவர் இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து விடுவிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா ஏற்கனவே சீஸ் பிட்ஸ கொடுத்து ஹெம் வேணாம்னு நிராகரிச்சது அவரோட நினைவுக்கு வந்தது. ஹெம் should find his own way. He should come out of his comfort zone and should get past his fears. வேற யாராலையும் அவரை கட்டாயப்படுத்தி மாற்ற முடியாது. ஹெம் should realize the advantages of changing himself. சீஸ் ஸ்டேஷன் சில இருந்து தான் வெகு தூரம் வந்திருப்பதை உணர்ந்தார். பழையபடி மறுபடியும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக எப்பவும் தன் அலர்ட்டா அப்டேட்டடா வச்சுக்கிட்டாரு. சீஸ் ஸ்டேஷன் என்ன டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணி குவான்டிட்டி ஆஃப் சீஸ் எப்படி இருக்கு, கண்டிஷன் ஆஃப் சீஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. மறுபடியும் எந்த மாற்றமும் தனக்கு ஆச்சரியத்தை அளிக்க கூடாது என்று என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாவற்றையும் அவர் செய்தார். சீஸ் ஸ்டேஷன் எண்ல ஏராளமான சீஸ் இருந்தாலும் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பப்போ ரன்னிங் ஷூஸை போட்டுக்கிட்டு மேஸ்ல போய் நியூ காரிடார்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தனிமையில் ஒதுங்கி இருப்பதை விட தனக்கு இருக்கும் வாய்ப்புகள் பற்றி அறிந்து கொள்வது பாதுகாப்பானது என்று நினைத்தார். அப்போ மேஸ்ல யாரோ நகர்ந்து வர மாதிரி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அதிகமாகி கொண்டே வந்த போது யாரோ தான் இருந்த இடத்தை நோக்கி வருவதை அவர் உணர்ந்தார். அப்ப முன்னாடி நிறைய முறை செய்த மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஹெம் மாறிட்டார்னு நம்பினார். சுவற்றில் எழுதிய வாசகங்களின் தொகுப்பு. மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றத்தை எதிர்பாருங்கள். நீங்கள் விரும்பாமல் மாற்றத்தை எதிர்பார்க்காமல் இருந்தால் மாற்றம் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும். மாற்றத்தை கவனியுங்கள். சிறிய மாற்றங்களோ இல்லை பெரிய மாற்றங்களோ, டசன்ட் மேட்டர் வாட் த சைஸஸ். மாற்றத்தை கவனியுங்கள். சின்ன சின்ன மாற்றங்களை முன்னதாகவே கவனிப்பது பின்பு வரவிருக்கும் பெரிய மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள உதவும். மாற்றத்திற்கு ஏற்ப உங்களை விரைவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கரெக்டான டைமுக்கு சேஞ்சஸுக்கு ஃபாஸ்டா அடாப்ட் ஆகலைன்னா ஃபார் எவர் மாற்றிக்கொள்ள முடியாமல் போகலாம். மாறுங்கள். சேஞ்ச். என்ஜாய் த சேஞ்ச். சேவர் த அட்வென்ச்சர் அண்ட் பி ரெடி டு சேஞ்ச் குயிக்லி அண்ட் என்ஜாய் இட் அகெயின் அண்ட் அகெயின். We have come to the end of the story. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில எக்ஸாம்பிள்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம். கம்மிங் டு த ஸ்கூல் ரீயூனியன். மைக்கேல் இந்த கதையை சொல்லி முடிச்சு அங்கிருந்து எல்லாரையும்
எல்லாரையும் பார்த்தாரு. அவங்க எல்லாரும் மைக்கேலை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு பிரேக் எடுத்துட்டு அகெயின் தே காட் டுகெதர் லேட்டர் ஃபார் டின்னர். அப்போ ஏஞ்சலா எல்லார்ட்டையும் கேட்டாங்க, இந்த கதையில வர கேரக்டர்ஸ்ல நீங்க யாரு? ஸ்னிஃபா, ஸ்கரியா, ஹெம்மா இல்ல ஹாவா? அதுக்கு கார்லோ சொன்னார், நானும் அதை பத்தி தான் மத்தியானம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் பிசினஸ்ல இருக்கேன். என்னோட பிசினஸ்ல ஒரு கடுமையான சேஞ்ச் வந்த போது ஐ வாசன்ட் ஸ்னிஃப் மாதிரி நான் அந்த மாற்றத்தை பிடிக்கவில்லை. ஸ்கரி மாதிரி இமீடியட்டா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. I was more like him who wanted to stay in the comfort zone. I didn't want to deal with the change. I didn't even want to see the change. அப்போ பிராங்க் இன்னொரு நண்பர் கூறினார், ஹெம்மோட கேரக்டர் மாதிரியே எக்ஸாக்டா என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்காரு. அவர் வேலை செஞ்ச கம்பெனில his department was closed. அந்த ஆர்கனைசேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸையும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெலோகேட் பண்ணாங்க. ஆனா இவர் இன்டர்னலி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மாற விரும்பல. நாங்களும் அவர்கிட்ட அந்த கம்பெனில இருந்த மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னும் அவரால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. அப்போ நேத்தன் சொன்னாரு, சேஞ்ச் ஹேப்பன்ஸ் டு ஆல் ஆஃப் us. மாற்றங்கள் நம்ம எல்லோருக்குமே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சீஸ் ஸ்டோரி எங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நாங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் பிஸ்னஸில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் கவனிக்க விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் மாறணும்னு நினைக்கிறப்ப இட் வாஸ் டூ லேட். ஸோ வி ஹேட் டு க்ளோஸ் டவுன் மெனி ஆஃப் அவர் ஸ்டோர்ஸ். எங்களோட நிறைய கடைகளை நாங்கள் மூட வேண்டி இருந்தது. அங்கிருந்து எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா நேத்தனோட ஃபேமிலி சேஃபான ஒரு ட்ரெடிஷ்னலான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இருந்தாங்க. சடனாக சூப்பர் மார்க்கெட், மெகா ஸ்டோர் கான்செப்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தட் டூ வித் ஹியூஜ் இன்வென்ட்ரி அண்ட் லோவர் price. We couldn't compete with them, so we lost the edge. நாங்க ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி மாதிரி இல்லாம ஹெம் மாதிரி மாறாமல் எங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம். எங்களை சுற்றி நடக்கும் மாற்றங்களை நாங்கள் கவனிக்க விரும்பவில்லை. and now we are in trouble. அப்ப லாரா கேட்டாங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர் மாற்றத்தை பார்த்து பயப்படுகிறீர்கள்? யாருமே பதில் சொல்லல. and that's obvious. சரி, யாரும் பதில் சொல்ல வேண்டாம், just raise your hands. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் கையை தூக்கினாரு. அப்ப லாரா, சரி நான் கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். how many here think other people are afraid of change? No, கேட்ட உடனே எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இது நமக்கு என்ன சொல்லுது? டினையல், மறுப்பு. மைக்கேல் சொன்னார், சில நேரங்களில் நாம மாற்றத்தை பார்த்து பயப்படுகிறோம் என்கிற விழிப்புணர்வு கூட நமக்கு இருப்பதில்லை. இந்த கதையில வர்ற ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் நாட் அஃப்ரைட்? நீங்க பயப்படாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நம்மால சேஞ்சஸ்க்கு ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நாம நினைச்சதை விட இன்னும் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பல வருடங்களுக்கு முன்னாடி நாங்க என்சைக்ளோபீடியா புக்ஸ் விற்பனையில இருந்தோம். இட் வாஸ் a set of more than 20 books. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீங்கள் என்டையர் என்சைக்ளோபீடியாவும் ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் டிஸ்க்ல போட்டு குறைஞ்ச விலைக்கு விற்றா உங்களுக்கும் அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய மக்களால அஃபோர்ட் பண்ணவும் முடியும். ஆனா நாங்க அதை எதிர்த்தோம். அப்போ நேத்தன் கேட்டாரு, why did you resist? அதுக்கு மைக்கேல் சொன்னாரு, ஏன்னா எங்களோட லார்ஜ் சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் இந்த பிசினஸோட முதுகெலும்பு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான என்சைக்ளோபீடியா புக்ஸை அவங்க வீடு வீடா சென்று விற்பனை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஹியூஜ் கமிஷன் கிடைச்சது. தட் என்கரேஜ் தெம் அண்ட் கெப்ட் தெம் கோயிங். இந்த பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பல வருடங்களா நாங்க செய்து இதை தொடர்ந்து வெற்றி பெறும் என்று நினைத்தோம். லாரா சொன்னாங்க, இதை தான் இந்த கதையில அரகன்ஸ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டைம்ல எக்ஸலண்டா ஒர்க் ஆன ஒரு லாஜிக்கை மாற்றுவதற்கான நேரம் வந்து விட்டது என்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. நேதன் கேட்டார், அப்போ அந்த ஓல்டு சீஸ் தான் உங்களுக்கான ஒரே சீஸ்னு நீங்க நினைச்சீங்களா? அதுக்கு மைக்கேல், எஸ், அண்ட் வி வாண்டட் டு ஹேங் ஆன் டு இட். இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. ஒவ்வொரு சீஸ்க்கும் ஒரு லைஃப் டைம் இருக்கு. அதோட ஷெல்ஃப் லைஃப் முடியும் போது இட் ஈவென்ச்சுவலி ரன்ஸ் அவுட். ஆனா நாங்கள் மாறாதிருந்த போது எங்களோட காம்படிட்டர்ஸ் ஒருத்தர் மாறி இருந்தார். அதனால அவர் சேல்ஸ் வென்ட் டவுன் டிராஸ்டிக்கலி. வி ஹாவ் பீன் கோயிங் த்ரூ அ டிஃபிகல்ட் டைம். இப்போ இன்னொரு பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நோ ஒன் இன் த கம்பெனி வாண்ட்ஸ் டு டீல் வித் இட். ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டு மை ஜாப். கார்லோ சொன்னார், இட்ஸ் மேஸ் டைம். எல்லாரும் சிரிச்சாங்க. பிராங்க் சொன்னார், ஐ டென்ட் டு டேக் மை செல்ஃப் வெரி சீரியஸ்லி. ஐ நோட்டிஸ்ட் how changed when he laughed at his fear and what he was doing as a result of being afraid. தன்னோட பயத்தை பார்த்து சிரிச்ச பொழுதும் தான் செய்கிற விஷயங்களை பார்த்து சிரிச்ச பொழுதும் அவர் மாறினார். So don't take yourself too seriously. நேதன் சொன்னார், இப்போ சப்ளை செயின் பிசினஸ்ல நாட்டின் மற்ற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை நான் கவனிக்கிறேன். ஒரு மாற்றம் நிகழும் பொழுது அதற்கேற்ப நாம் மாறுவதை விட ஒரு மாற்றத்தை நாம் தூண்டுவது இன்னும் சிறப்பானது. It is a lot better to initiate a change than to adapt to a change. எங்களோட ஓல்டு ஸ்டோர்ஸ், ஷாப்ஸ் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு
விட்டுட்டு ஒரு பெரிய மாடர்ன் சூப்பர் மார்க்கெட்டை கட்டியிருந்தா நாங்கள் இன்னும் சிறப்பான நிலையில் இருந்திருப்போம். We would have been better off. Michael replied, I thought my job was to manage daily problems as they came up, but my actual role was to look ahead and pay attention to where we were going. Daily problems manage பண்ணிட்டு இருந்தப்ப it wasn't fun. I felt I was in a rat race and couldn't get out of it. லாரா கேட்டாங்க, so you were managing instead of leading. இஸ் இட்? நீ முன்னடத்தி செய்ய வேண்டிய நேரத்தில் சும்மா சமாளிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டாங்க. மைக்கேல் சொன்னார், எஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொன்னார். நேத்தன் கேட்டாரு, மைக்கேல் வாட் டிட் யூ டு அட் ஒர்க்? மைக்கேல் சொன்னாரு, இந்த கதையில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் எங்க ஆபீஸ்லயும் இருந்தாங்க. இந்த 4 கேரக்டர்ஸையும் வெவ்வேறு விதமாக நடத்த வேண்டும் என்பதை நான் உணர துவங்கினேன். they just need to be treated differently. ஸ்னிஃப், மார்க்கெட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு என்பதை மோப்பம் பிடித்து எங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். மார்க்கெட் பிளேஸ்ல நடக்கிற இந்த சேஞ்சஸை பேஸ் பண்ணி என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், என்னென்ன நியூ சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம்னு ஐடென்டிஃபை பண்ண அவங்கள நாங்க என்கரேஜ் பண்ணினோம். எங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஸ்னிஃப்ஸ்க்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்க்கெட்ல நடக்கிற சேஞ்சஸ் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றத ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. இவங்க கொண்டு வந்த சேஞ்சஸை பேஸ் பண்ணி நாங்க எங்களோட கார்பரேட் விஷனை அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்கரீஸ். எங்க ஸ்கரீஸ்க்கு தே ஃபோக்கஸ்ட் on getting things done. We encourage them to take actions based on the new corporate vision. கரீஸ் கரெக்டான டைரக்ஷன்ல போறாங்களா அப்படின்றத நாங்க கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு நியூ சீஸையும் கொண்டு வரும்போது we rewarded their actions. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை வேல்யூ பண்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றத கரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஹெம்ஸ் slowed us down. They were either too comfortable or too afraid to change. கம்பெனில நடக்கிற சேஞ்சஸ் சென்சிபிளா இருக்கு, அது அவங்களுக்கு அட்வான்டேஜியஸா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹெம்ஸ் மாறினாங்க. நடக்கிற இந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறலன்னா வேலை போயிடும் பயந்து நிறைய ஹெம்ஸ் மாறினாங்க. இந்த மாதிரி சில லாஜிக்ஸை யூஸ் பண்ணி நாங்க ஹெம்ஸை ஹாஸா மாற்றினோம். ஆனா என்ன சொன்னாலும் மாறாத ஹெம்ஸை வேலையை விட்டு அனுப்புறதை தவிர வேற எங்களுக்கு சாய்ஸே இல்லை. எங்களுக்கு எல்லாரையும் கம்பெனியில வச்சுக்கணும் அப்படின்றதுதான் விருப்பம். ஆனா இவங்க மாற்றத்திற்கேற்ப மாறலன்னா மற்ற எல்லாருக்கும் இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இந்த ஹாஸா மாறின ஹெம்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருந்தாலும் they adapted and they helped us to succeed. ஜெசிகா சொன்னாங்க, நீங்க எல்லாரும் உங்க வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா நான் இந்த ஸ்டோரியை கேட்கும் பொழுது என்னோட பர்சனல் லைஃபை பத்தி யோசிச்சேன். என்னோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட ஓல்டு சீஸ் மாதிரி நிறைய மோல்டு பூஞ்சே டெவலப் ஆயிருக்கு. கோரி சொன்னாங்க, எனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ப்ராபப்ளி ஐ நீட் டு லெட் கோ ஆஃப் திஸ் பேட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு ஏஞ்சலா குறுக்கிட்டு, ஓல்டு சீஸ் இஸ் ஓல்டு பிஹேவியர். வாட் வி ரியலி நீட் டு லெட் கோ ஆஃப் இஸ் தி ஓல்டு பிஹேவியர் காசிங் த பேட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஓல்டு சீஸ் ஓல்டு பிஹேவியர். இந்த பேட் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ற அந்த ஓல்டு பிஹேவியரை தான் நம்ம நீக்கணுமே தவிர ரிலேஷன்ஷிப்பை இல்லை. அதுக்கு கோரி, குட் பாயிண்ட். நியூ சீஸ் இஸ் நியூ ரிலேஷன்ஷிப் வித் த சேம் பர்சன். இதுல பேரண்ட்ஸுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்றாரு டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். ஒருவேளை பேரண்ட்ஸுக்கு சேஞ்சை பார்த்து பயப்படுற இல்ல ரெசிஸ்ட் பண்ற ஆட்டிடியூட் இருந்தா இது கான்சியஸா குழந்தைகளுக்கு கடத்தக்கூடாது. They should not pass it on to their children and they should be conscious about it. What happens in most of the organizations when a change is announced by the top management? Resistance. There is usually a lot of resistance. When one person says the change is a bad idea, others say the same. ஆனா இந்த கதையை கேட்டதற்கு பின்பு சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. Because no one wanted to look like him. மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியாம இருப்பதை விட they wanted to sniff out changes ahead of time and scurry into action. Well, it's time for us to leave this cheese station and find some new cheese னு சொல்லிட்டு they thanked Michael once again and began saying their goodbyes.